वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமசபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 64, 65 அண்டு 66, இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம், ஆகாங்ஷா, அன்வய, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா என்ன அப்படிங்கிறத நாம கிரமமா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம சென்ற வகுப்புல கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தை நாம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 63. வாலினஸ்ச பலம் தத்ர கதயாமாச வானரஹ சுக்ரீவ சங்கிதஸ்சாசீத் நித்யம் வீரியேன ராகவே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, பாருங்கோ, கடைசியா பார்த்து அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, சுக்ரீவா வாலினஹா பலம் சம்யக் ஜானாதி ஸ்ம. சுக்ரீவனுக்கு வாலியினுடைய பலம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நன்னாவே தெரிஞ்சிருந்தது. வாலி அதுலித பலேன யுக்தா ஜகதா மகதா பலசாலினா பராஜயம் பிராபயித்தும் சமர்த்தா ஆசீத். அவனுடைய அந்த பராக்கிரமம், அந்த பலத்தினால எதிராளிய சுலபமா ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனிடத்துல இருந்தது அப்படிங்கிற விஷயம் சுக்ரீவனுக்கு நன்னா தெரியும். ராமஹா யதா சுக்ரீவேன சக அமிலத் ததா சுக்ரீவஸ்ய மகான் சந்தோஷா அபவத். ராமர சந்திச்சதுல சுக்ரீவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருந்தது. பரம் சஹ நிரந்தரம் சக்தயுக்தா திஷ்டதி ஸ்ம யத் ராமஸ்ய சக்தி வாலினஹ சமக்ஷம் ஸ்தாபயித் நவா. இப்போ ஆனா அவனுக்கு ஒரு சம்சயம் இருந்துட்டே இருந்தது. வாலியை வீழ்த்தக்கூடிய அந்த சாமர்த்தியம் ராமடத்துல இருக்கா இல்லையாங்க. ஸ்வலக்ஷ்யஸ்ய பிராப்தியம் பிருஷம் சமீகமானஹ சன்யேவ சுக்ரீவஹ பராஜய பயாத் ராமேன பலேன சங்கிதா ஆசீத் அதஹ சஹ ராமம் வாலினஹ பலம் அவதத். இப்போ ராமரிடத்துல முழுமையான அந்த விசுவாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய ஸ்ட்ரென்த்தை குறிச்சு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலேயே வாலி எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் அப்படிங்கிற விஷயத்த ராமரிடத்துல அவன் தெரியப்படுத்தினான் அப்படிங்கிறதாக நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த 63வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? 64. என்ன ஸ்லோகம்? ஸ்லோகா ராகவ பிரத்யார்த்தந்து துந்துபேஹே காயமுத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபம். ராகவ பிரத்யார்த்தந்து துந்துபேஹே காயமுத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபம். இது ஸ்லோகா. பதச்சேதः ராகவः பிரத்யார்த்தம் து துந்துபேஹே காயம் உத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவः மகாபர்வத சந்நிபம் இது பதச்சேதः. இந்த ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சுக்ரீவனுக்கு வாலியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது நன்னா தெரியும். ஆனா ராமருடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால அந்த சுக்ரீவனிடத்துல கொஞ்சம் விசுவாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலா இருந்தது. ராமரை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு இருந்தான். ஆனா வெளியில சொல்லல, சொல்ல முடியாது இல்லையா. ஆனாலும் அவனுக்கு அந்த சம்சயமானது இருந்துட்டே இருந்தது. வாலிய ராமரால வீழ்த்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு இதுவாவே இருந்தது. அப்போ வாலியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ராமரத்தை சொன்னான்னு சொல்லும் பொழுது, துந்துபேஹே அப்படின்னு சொல்லக்கூடிய துந்துபின்னு ஒரு ராட்சசன், ஒரு பெரிய அரக்கர். அவன் எப்பேற்பட்டவனாக்கா, காயம்னா சரீரம், பெரிய சரீரத்தை உடையவன். அவன் வாலியால வீழ்த்தப்பட்டிருந்தான். அப்படி வாலியால வீழ்த்தப்பட்ட சரீரமானது அங்கு இருந்தது.
அத ராமர் இடத்துல காண்பிக்கிறான். யாரு? சுக்ரீவன். அப்ப துந்துபீனோட உடம்பு பாரு எப்படி இருக்கு பாத்தியா? அப்படியே மலை போல இருக்கு இல்லையா? அப்படி மலை போல இருக்கக்கூடிய அது எப்படி இருக்கு? மகாபர்வத சந்நிபம் அப்படிங்கிறத கொண்டு வந்து காமிக்கிறான். பாரு இப்படி அனாயாசமா இவ்வளவு பெரிய சரீரம் கொண்டவன ராமர் அனாயாசமா வீழ்த்திட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து காண்பிச்சு கொடுக்கிறான். இது எதற்காகனாக்கா வாலி எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக. எப்பவுமே இந்த பிரத்யக்ஷம் சாட்சாத்தா ஏதாவது ஒரு விஷயத்தை காண்பிக்கணும், அப்பதான் ஒரு நம்பிக்கையானது ஏற்படும். இப்போ வாலி எப்பேற்பட்ட பலம் வந்து இந்த மாதிரி துந்துபின்னு ஒருத்தன் இருக்கா, அவனை எப்படி வீழ்த்தி வச்சிருக்கான்? ஒரு மலை போல அவன் சரீரம். அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை, வாலியால வீழ்த்தப்பட்ட சரீரத்தை அங்க இருக்கு வந்து பாருன்னு காண்பிக்கணும். அப்படியாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இல்லையா? இது என்ன நடக்கிறது, இதனுடைய ஆகாங்ஷா என்னன்னு பார்த்தா நமக்கு நல்லா ஸ்பஷ்டமா புரியும். தர்ஷயா மாச என்ன இருக்கு? தர்ஷயா மாச அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் ஆகாங்ஷையில தொடங்கிறது இல்லையா? தர்ஷயா மாசன் என்ன அர்த்தம்? அதர்ஷயது அப்படின்றது அர்த்தம். தர்ஷயா மாசன் என்ன அர்த்தம்? அதர்ஷயது காண்பிக்கிறா. கஹா தர்ஷயாமாச, யார் காண்பிக்கிறார்? சுக்ரீவஹா தர்ஷயாமாச, சுக்ரீவன் காண்பிக்கிறான். அதர்ஷயதுனா காண்பித்தான். சுக்ரீவஹா கிம் தர்ஷயாமாச, சுக்ரீவஹா காயம் தர்ஷயாமாச, காயம்னா சரீரம். சுக்ரீவஹா கஸ்ய காயம் தர்ஷயாமாச, சுக்ரீவஹா துந்துபேஹே காயம் தர்ஷயாமாச. சரி, மறுபடியும் புனகா கீதஷம் காயம், எப்பேற்பட்ட சரீரம் அது? மகாபர்வத சந்நிபம் காயம் தர்ஷயாமாச. பர்வதனா மலை, மகாபர்வதம் பெரிய மலை, அத போல அதற்கு சதிருஷமா இருக்கக்கூடிய காயம். காயம்னா சரீரம், உடம்பு, அது தர்ஷயாமாச. கிமர்த்தம் துந்துபேஹே காயம், ஏன் அப்படின்னாக்கா ராகவ பிரத்யார்த்தம். இப்போ அதை காண்பிச்ச உடனே ராமர் என்ன பண்றார்? பிரமிக்கிறாரா பிரமிக்கலையா? ஏன்னா ஒத்த இந்த மாதிரி வீழ்த்திருக்கான் பாரு அப்படின்னு கொண்டு போய் அவன் சரீரத்தை காண்பிச்சா இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவன் பார்க்கறான் இல்லையா? ராமர் அதை பார்த்த உடனே அவரிடத்துல என்ன மாதிரியான ஒரு நிலையானது ஏற்படுறது? அந்த சரீரத்தை பார்த்து ராமருக்கு பிரமிக்கிறாரா, இல்ல எந்த மாதிரியான ஒரு அவரிடத்துல இருந்து ஒரு இது வருது அப்படிங்கிறத பார்க்கறான். அதற்காக தருடயாமாச. யாரிடத்துல? ராகவ பிரத்யா. கிமர்த்தம், எதற்காக இது செய்யப்பட்டது? அந்த அந்த சரீரத்தையே, அந்த காய துந்துவினுடைய காயத்தை இவரிடத்துல எதுக்கு காட்டணும் அப்படின்னாக்கா ராகவ பிரத்யார்த்தம் இல்லையா? பிரத்யார்த்தம் விஸ்வாசம், ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இப்ப இவருக்கு ஏற்படணும் இல்லையா? சுக்ரீவனுக்கு. அதை பார்த்தோன்னா அவர் பயப்படுறாரா, பிரமிக்கிறாரா, ஆச்சரியப்படுறாரா, இவ்வளவு பலமான்னு சொல்றாரான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அதற்காக தருடயாமாச. கிமர்த்தம் கேட்கும் துந்துபேஹே காயம், எதற்காக? ராகவ பிரத்யார்த்தம் தருடயாமாச அப்படிங்கிறதாக ஆகாங்ஷா. அன்பயா சுக்ரீவா ராகவ பிரத்யார்த்தம் து மகாபர்வத சந்நிபம் துந்துபேஹே உத்தமம் காயம் தருடயாமாச. ஒரு மலை போல மகாபர்வத சந்நிபம், பெரிய மலைக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு சரீரம். அது எப்படிப்பட்ட சரீரம்? வாலியால வீழ்த்தப்பட்ட ஒரு துந்துவினுடைய சரீரம். அதை எதற்கு காண்பிக்கிறார்னா அதை பார்த்தோன்னே ராமருக்கு எந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பாருப்பா, இதுதான் வாலியினால வீழ்த்தப்பட்ட துந்துவினுடைய சரீரம்ன்றத காண்பிக்கிறார் அப்படிங்கிறதாக அன்வயம் அமைஞ்சிருக்கு. இப்ப நாம அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 64 பிரதிபதார்த்தம். சுக்ரீவஹா, சுக்ரீவஹா நாம சுக்ரீவ நாமகா வானரராஜா, சுக்ரீவன் என்ற பெயரை உடைய வானரராஜன். ராகவ பிரத்யார்த்தம் நாம ராமஸ்ய விஸ்வாசாய. இப்போ எதிரியோட மோதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல எதிரியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். அப்ப என்ன பண்ற? இதெல்லாம் பாருப்பா, அவனுடைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. இப்ப ஏற்பட்ட துந்துவினுடைய இதையே சரீரத்தை பாரு, இப்ப ஏற்பட்ட சரீரத்தை வாலி வீழ்த்திருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கும். மகாபர்வத சந்நிபம் அப்படி காண்பிக்கக்கூடிய அந்த சரீரம் எப்படி இருக்கு? மகாபர்வத சந்நிபம் மகாகிரி சதுஷம்.
கிரினாலும் பர்வதம்னாலும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். துந்துபேஹே, துந்துபி நாம ராட்சசஸ்ய, துந்துபி என்று பெயரையுடைய ராட்சசனுடைய உத்தமம் நம்ம விஷாலம், ரொம்ப ஹைட்டா இருக்குது காயம் சரீரம், அப்பேற்பட்ட அவனுடைய அந்த காயம்னா இப்ப என்ன இருக்கும் அங்க அப்படின்னாக்கா அந்த எலும்புகள் தான் இருக்கும். ஏன்னா அவன் எப்போ வீழ்த்தப்பட்டுட்டான், அவன் வந்து மரணம் அப்படிங்கிற விஷயத்தை அடைஞ்சிட்டான். அப்ப என்ன இருக்கும் அந்த சரீரத்தை, எலும்பு தான் இருக்கும். அப்படி எலும்பே அவ்வளவு பெருசு இருக்கு, அவன் சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கறத காண்பிக்கிறான். தருடயா மாச இல்லையா, அது கொண்டு போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்றத பாரு அப்படிங்கிறது அதர்ஷயது. யார் காண்பிக்கிறது? சுக்ரீவன் ராமனுக்கு காமிக்கிறான். அப்படியாக இந்த 64வது ஸ்லோகம் பாவார்த்தம் பாருங்க. வாலி மகாபலி ஆசீத், சுக்ரீவஹா சததம் ராமஸ்ய பலம் சங்கையா பஷ்யதி ஸ்ம. சுக்ரீவனுக்கு ராமனுடைய பலம் என்னன்றது இன்னும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல, கண்ணால பார்க்கல. அதனால அவர் கொஞ்சம் சங்கியா அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்தது. சஹ ராமஹா வாலினஹா பலஸ்ய மகிமானம் ஞாபயித்தும் துந்துபி நாமகஸ்ய ராட்சசஸ்ய விஷாலகாயம் அதனுடையது. ராமருக்கு வாலினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த துந்துபினுடைய சரீரத்தை, இறந்து போன சரீரத்தை காண்பிக்கிறான். துந்துபேஹே சரீரம் மகாபர்வத சதிருஷம். அந்த துந்துபினுடைய சரீரம் எப்படி எதற்கு நிகரா இருக்கு? மகாபர்வத சதிருஷம் திருஷ்யதே ஸ்ம. ஏதாதிருஷம் பலவந்தம் துந்துபிம் அபி வாலி பூமிசாத் கிருத்வா தூரம் க்ஷிப்தவான். அப்படி இதன் பிறகு என்ன ஆக போறதுனாக்கா, அப்பேற்பட்ட சரீரத்தை காண்பிச்சான். இப்படி உயரமான பர்வதத்துக்கு நிகரான இருக்கக்கூடிய இந்த சரீரம், இப்பேற்பட்ட ராட்சசனே அவன் வீத்திருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கிறான். அதன் பிறகு என்ன நடக்க போறது? இப்போ வாலியினுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது ராமருக்கு காண்பிக்கப்பட்டது இல்லையா? அதன் பிறகு என்ன நடக்க போறது? ஸ்லோக நம்பர் 65. அப்படி சுக்ரீவனால காண்பிக்கப்பட்ட அந்த சரீரம் என்ன பண்ணப்பட்டது ராமரால பாருங்க. உத்சயித்வா மகாபாகுஹு ஏக்ஷச்சாஸ்தி மகாபலஹ பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். அப்பா என்னாருது? உத்ஸ்மயித்வா மகாபாகுஹு பிரேக்ஷச்சாஸ்தி மகாபலஹ பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். அதாவது அந்த துந்துவினுடைய உடம்பு எப்படி இருந்தது? மலை போல இருந்ததுன்னு காண்பிக்கிறான். அப்படி மலை போல இருந்த அந்த அஸ்தி, அவனது எலும்புகள் இருக்கு இல்லையா, அத இவர் பார்க்கிற சுக்ரீவன் காண்பிக்கிறான். உடனே என்ன பண்றார்? இவருடைய அந்த ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத இப்போ சுக்ரீவனுக்கு காண்பிக்கணும். அதற்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அதை என்ன பண்றாரு, தூக்கிண்டு 200 வில் தூரம் நடக்கணும். அப்படி அதற்காக என்ன பண்ணானாக்கா 10 யோஜனை இல்லையா? யோஜனை என்னன்னாக்கா இப்பெல்லாம் நம்ம வந்து கிலோமீட்டர்னு சொல்றோம், அதற்கு முன்னாடி மைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதற்கு முன்னாடி யோஜனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 200 வில்லுன்னு சொல்லுவா. அவ்வளவு தூரம் என்ன ஆறுது? ராமர் பாதாங்குட்டேன சிக்ஷேப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய கால் கட்டவிரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவிரலால அங்க அவனால காண்பிக்கப்பட்ட அந்த அஸ்தி எலும்புகள்லாம் இருக்கு இல்லையா, மகாகாயம் சொல்லக்கூடிய அந்த துந்துபேகை காயத்தை என்ன பண்ற, தன் கட்டை விரலால ஒரு உதைக்கிறார். அது எங்க போய் விழுறதுனாக்கா 10 யோஜனை அப்பார் போய் விழுறது இல்லையா. சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ வாலியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத சுக்ரீவன் காண்பிச்சான். அப்படி காண்பிக்கப்பட்ட அந்த சரீரத்தை ஒரு சின்ன விரலால, தன் கால் விரலால என்ன பண்ணாரு, ஒரு உதைச்சார். அப்படி சுண்டி விட்டாவார் விட்டார். அது எங்க போறது பாருங்க, 10 யோஜனை தாண்டி போய் அது அவ்வளவு தூரம் போகும். அப்படி விழுந்தது அப்படிங்கிறதாக இங்க இப்ப என்ன ஆகுதுனாக்க, இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதானது அந்த சுக்ரீவன் இடத்துல காண்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதாக இருக்கு இல்லையா. ஒரே நிமிஷம் அதனுடைய பதச்சேதம் பார்த்தோம். உத்ஸ்மயித்வா மகாபாகுஹு பிரேக்ஷ்ய ச அஸ்தி மகாபலஹ பாதாங்குட்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம் அப்படிங்கிறதாக இந்த 65வது ஸ்லோகத்தினுடைய பதச்சேதமாக இருந்தது. இப்ப இதனுடைய ஆகாங்ஷா என்ன? சிக்ஷேப
இல்லையா? அந்த பதத்தை எடுத்து நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன பார்க்க போறோம்? சிக்ஷேப, பாதாங்குட்டேன சிக்ஷேப. அதாவது சிக்ஷேபன பாத்துக்கிறதுனா அக்ஷிபத், தூக்கி போடுறது. சிக்ஷேபன என்னது? தூக்கி வீசுறது. அக்ஷிபத் இல்லையா? எதை அக்ஷிபத்? ராமஹா எதை தூக்கி போடாது ஆகாங்ஷல பார்க்க போறோம். ராமஹா சிக்ஷேப, அது அப்படியே தூக்கி வீசினார். சுக்ரீவனால காட்டப்பட்ட அந்த துந்துபேகே மகாகாயம் இருக்கு, அதனுடைய அஸ்தி, அத சிக்ஷேப தூக்கி வீசினார். யாரு? ராமஹா. கீதிருஷா ராமஹா அஸ்தி, அஸ்தினா அது அவனுடைய அந்த எலும்புகள், அது அஸ்தி சிக்ஷேப. மகாபாகு, எப்பேற்பட்டவர் அவர்! அவருடைய பராக்கிரமத்தை நம்ம முதல்லயே பார்க்கலையா? எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ராமஹா! அவருடைய பராக்கிரமம் தெரிஞ்சதுனால தானே விஸ்வாமித்திரர் அவரை கூட்டுன்னு போனார் இல்லையா? யாக சம்ரக்ஷணார்த்தம். அப்ப அதுவும் இல்லாம அவருக்கு நான் பலாம் அதிபலான்ற பெரிய அஸ்திர சஸ்திர விஷயங்கள்லாம் கத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட மகாபாகு என்ன பண்றார்? ராமஹா அஸ்தி சிக்ஷேப புனச்ச கீதிருஷா ராமஹா. எப்பேற்பட்ட மறுபடியும் மகாபாகு மாத்திரமா இல்ல, மகாபலஹா. பேர்பட்ட ஸ்ட்ரென்த் அவரிடத்துல. ராமஹா கிம் சிக்ஷேப? ராமஹா அஸ்தி சிக்ஷேப. அந்த துந்துபேகே அஸ்தி என்ன பண்ற? சிக்ஷேப தூக்கி வீசினார். ராமஹா கேன சிக்ஷேப? எப்படி? பாதாங்குட்டேன சிக்ஷேப, தன் காலில் இருக்கக்கூடிய விரலால அப்படி சுண்டி விட்டார், அது போச்சு. ராமஹா கியத் தூரம் அஸ்தி சிக்ஷேப? கம்ப்ளீட்லி தசயோஜனம் அஸ்தி சிக்ஷேப. 10 யோஜனை தாண்டி போய் 200 வில்லுன்னு சொல்லும். ராமஹா கிம் கிருத்வா அஸ்தி சிக்ஷேப? ராமஹா பிரேக்ஷ்ய அஸ்தி சிக்ஷேப இல்லையா? அப்படிங்கிறதாக இந்த ஆகாங்ஷான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அமைஞ்சிருக்கு இல்லையா? சிக்ஷேப என்னது? தூக்கி வீசினார் அர்த்தம். சிக்ஷேப அப்படின்னாக்கா தூக்கி வீசினார். எதை? மகாதுந்துபேகே அஸ்தி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தூக்கி வீசினார். புனச்ச கிம் கிருத்வா அஸ்தி அப்படி இருக்க உத்ஸ்மயித்வா அஸ்தி. அதாவது சுக்ரீவனுக்கு ராமருடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அத அந்த சுக்ரீவனுக்கு காண்பிக்கணும் இல்லையா? அதனால மந்தம் விகசிய உத்ஸ்மயித்வான என்னத்துனாக்கா, ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது ராமருக்கு புரிஞ்சிருத்து. அதே நேரத்துல தன்னுடைய ஸ்ட்ரென்த்ல அவனுக்கு இன்னும் விசுவாசம் ஏற்படல அப்படிங்கிறதும் புரிஞ்சிருத்து. அவனுக்கு தன்னுடைய பலத்தை எப்படி காண்பிக்கிறதுன்றதும் புரிஞ்சிருத்து. அதனால என்ன பண்றாருனாக்கா உத்ஸ்மயித்வா அப்படின்னாக்கா அப்படியே இந்த புன் சிரிப்புன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு மாதிரி சிரிச்சுண்டு இல்லையா, மந்தம் விகசிய மெல்ல மெல்ல சிரிச்சுட்டே என்ன பண்றாருனாக்கா அவனால காண்பிக்கப்பட்ட அந்த அஸ்தி இல்லையா, அதை என்ன பண்றாரு? அதுக்கு என்ன பேரு? கீகசம்னு பேரு. அந்த எலும்புகள், அத உத்ஸ்மயித்வா அதை பார்க்கிறார். அவனால் காட்டப்பட்ட அந்த விஷயத்தை பிரேக்ஷன பார்த்துட்டு உத்ஸ்மயித்வா அப்படின்னாக்கா மந்தம் விகசிய, ஒரு 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 சிரிப்பு, ஒரு சின்னதா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு பாதாங்குட்டேன நம்ம சரணாங்குட்டேன அவருடைய அந்த கால் கட்டவர்கள் மூலமா என்ன பண்ற? சம்பூர்ணம் ஃபுல் ஃபோர்ஸோட என்ன பண்ற? தசயோஜனம் அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் சொல்ல அப்படியே 8 மைல்ஸ் தாண்டி. யோஜனைன்னா அது நிறைய மைல்லாம் சேர்ந்தது யோஜனை. 200 மைல் வச்சுக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ண? சிக்ஷேப அக்ஷிபத் தூக்கி வீசினார். அப்படியா? இது எதுக்காகனாக்கா அந்த சுக்ரீவனிடத்துல தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு காண்பிக்கணும் இல்லையோ, அதுக்காக. ராமஹா சிக்ஷேப கீதிருஷா ராமஹா அஸ்தி சிக்ஷேப மகாபாகு ராமஹா அஸ்தி சிக்ஷேப புனச்ச கீதிருஷா மகாபலஹ. ராமஹா கிம் சிக்ஷேப? ராமஹா அஸ்தி சிக்ஷேப. ராமஹா கேன சிக்ஷேப? ராமஹா பாதாங்குட்டேன சிக்ஷேப. அது மாத்திரமா? இவ்வளவு தூரம் போச்சு. அது கியத் தூரம் அஸ்தி சிக்ஷேப? ராமஹா சம்பூர்ணம் தசயோஜனம் அஸ்தி சிக்ஷேப. ராமஹா கிம் கிருத்வாசு அதை பார்க்கிறார் பிரேக்ஷ்ய, அவனால காண்பிக்கப்பட்ட அதை பார்த்துட்டு உத்ஸ்மயித்வா சிரிக்கிறார். ஒரு ஒரு புன் சிரிப்பு, மந்தமா சிரிச்சிட்டு அஸ்தி சிக்ஷேப அன்பயா மகாபாகு மகாபலஹ ராமஹ. இது அவருடைய விசேஷனம். மகாபாகு மகாபலஹன்றது ராமஸ்ய விசேஷனம். அஸ்தி பிரேக்ஷ்ய
சுக்ரீவனால காட்டப்பட்ட அந்த மகா துந்துவினுடைய அஸ்திய பிரேக்ஷிய பார்த்துட்டு உத்ஸ்மயித்வா, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள சிரிச்சுண்டு பாதாங்குட்டேன தன்னுடைய கால் விரல்களால சம்பூர்ணம் தசயோஜனம் சிக்ஷிப்ப கம்ப்ளீட்டா 10 யோஜனைக்கு அந்த பக்கமா என்ன பண்ணிட்டார், அதை தூக்கி அவரால் வீசப்பட்டது. என்ன அர்த்தம்? சுக்ரீவனுக்கு ராமனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கணும் இல்லையோ, விசுவாசம் ஏற்படணும் இல்லையோ அவனுக்கு, அதற்காக இந்த விஷயமானது பண்ணப்பட்டது. மகாபாகு பிரதிபதார்த்தா பாருங்க. மகாபாகு நாம விஷால பாகு, மகாபல மகாசக்தி சக்தி பொருந்தியவர், அஸ்தி அந்த கீக்கசம் சொல்லக்கூடிய அந்த போன் எலும்புலாம் இருக்கு இல்லையா, அத பிரேக்ஷிய திருஷ்டுவா உத்ஸ்மயித்வா மந்தம் விகஸ்ய ச பாதாங்குட்டேன நாம சரணாங்குட்டேன சம்பூர்ணம் இல்லையா, கம்ப்ளீட்லி இல்லையா, ஃபுல்லாவே என்ன பண்ண தசயோஜனம், தசயோஜன பரிமிதி, அது ஒரு லிமிடேஷன் இல்லையா, பரிமிதினா லிமிடேஷன், அந்த டிஸ்டன்ஸ் சொல்லுவாள் எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னாக்கா தசயோஜனம் சிக்ஷேப அக்ஷிபத் அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பாவார்த்தம் பாருங்கோ. மகாசக்தி ராகவா துந்துபேஹே அஸ்தி சமூகம் திருஷ்டுவா விகஸ்ய ச பாதஸ்ய அங்குஷ்டேன தசயோஜனம் யாவது அக்ஷிபத் அப்படிங்கிறது இந்த 65வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தா. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 66. என்ன ஸ்லோகம் பாருங்க. பிபேத சப்தைகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன் பிரத்யம் ததா பிபேத புனஸ்ஸாலான் சப்தைகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன் பிரத்யம் ததா பதச்சேதः பிபேத ச புனः சாலான் சப்த ஏகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் ச ஏவ ஜனயன் பிரத்யம் ததா இது பதச்சேதः. என்ன நடக்கிறது அடுத்தபடியா, அடுத்து ஒரு என்ன பண்றார் பாருங்க. சப்த சப்தன 7 சாலான சப்தைகேன சாலான 7 சால விருட்சம் சொல்லக்கூடிய விருட்சமானது அங்க இருக்கு. இப்ப இவருடைய அம்பு அதனுடைய சக்தி என்னன்றது அவனுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு பாருங்க. ஒரு அம்பு எடுக்கிறார். அந்த அம்பு எடுத்து ராமரால வீசப்படுறது. அது என்ன பண்றதுனாக்கா அங்க சால விருட்சம்னு சொல்லக்கூடிய விருட்சம் இருக்கு. அது ரொம்ப உயரமா இருக்கும். இருக்கிறதுலே பலம் பொருந்திய விருட்சம் சால விருட்சம். அதை வெட்டுறதும் கஷ்டம், புழக்கிறதும் கஷ்டம், துளையிடுறதும் கஷ்டம். அப்பேற்பட்ட விருட்சம் அங்க இருக்கு. நேர்கோட்டில் இருக்கு. 7 மரம். ஒரு மரத்தை துளையிடுறதே முடியாத காரியம். அவ்வளவு பலம் பொருந்தியது. பாறை மாதிரி இருக்கும் அதனுடைய மரம் ஸ்ட்ரென்த். அப்படி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் லைனா இருக்கு. அதுல 7 சால மரம் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சுக்ரீவன் அதை துளையிட சொல்றான். ராமர் என்ன பண்றார், தன்னுடைய பலத்தை மறுபடியும் மீண்டும் தன்னுடைய அம்புனுடைய சக்தி என்னன்றதை காண்பிக்கிறதுக்காக அந்த வேலையும் பண்றார் இல்லையா. சுக்ரீவன் சொல்றான் அம்பை எடுத்து 7 மரத்தை துளையிடுங்கிறான். 7 சால மரம் அப்படிங்கிறதும் அங்க இருக்கு. அவரால் செலுத்தப்பட்ட அம்பு 7 சால மரத்தையும் துளையிட்டு, அது மாத்திரமில்ல அது என்ன பண்றது, ஒரே அம்பு தான். அது முதல் மரத்தை துளையிட்டு, 2ஆம் மரத்தை துளையிட்டு, 7 மரத்தையும் துளையிட்டு, அங்க தொலை தூரத்துல ஒரு மலை இருக்கு இல்லையா, கிரீம்னு சொல்லுவான். இந்த மலைக்கு இந்த இந்த சால விருட்சத்துக்கு அந்த பக்கமா மலை இருக்கு. அந்த ரசாதலம் அது பண்ணப்படுது. அந்த அந்த மலையும் துளையிட்டு ரசாதலம் வரைக்கும் சென்று மறுபடியும் தூணியை வந்து அடைஞ்சது. இது ராமருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. சுக்ரீவன் 7 மரங்களை துளையிட சொல்றான். அவர் என்ன பண்றார், அம்பு செலுத்துறார். அந்த அம்பு 7 சால விருட்சத்தையும் துளையிட்டு, அந்த மலை இருக்கு அந்த மலையும் துளையிட்டு ரசாதலம் வரை சென்று மறுபடியும் மீண்டும் தூணியை வந்து சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அதாவது இருந்துருக்கு. இது 66வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா என்ன அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு என்ன ஸ்பஷ்டமா புரியும். விபேத என்ன பார்க்கிறோம், 66வது ஸ்லோகம். அதுல என்ன இருக்கு, விபேத அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அதாவது துளையிட்டது
பிபேதன அர்த்தம் பொழந்துன்னு போச்சு. எதெல்லாம் பொழந்துன்னு போச்சுன்னு பார்க்கலாம் இல்லையா? துளையிட்டது பிபேதனகா அபினத்துன்னு அர்த்தம். துளையிட்டது அப்படிங்கிறதாக அந்த சொல்லுக்கு அர்த்தமானது அமைஞ்சிருக்கு. எதெல்லாம் துளையிட்டுன்னு போச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இல்லையா? அதுதான் இதனுடைய என்னவா இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய. ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட் ப்ளீஸ். துளையிட்டுன்னு போச்சு இல்லையா? எப்படி துளையிட்டது அப்படின்னாக்கா சப்த சாலான விருக்ஷா, அங்க என்ன இருக்கு, மரங்கள் இருக்கு, 7 மரங்கள். அத பிபேத. கஹ பிபேத? ராமஹா பிபேத. ராமஹா கேன சப்தசாலான் பிபேத? ராமஹா ஏகேன ஏவ மகேஷனா, ஒரே ஒரு பானம் தான். சப்தசாலான் பிபேத, துளையிட்டார். கிம் ஜனயன் பிபேத? பிரத்யம் ஜனயன் பிபேத. கிம் ஜனயன் பிபேத, பிரத்யம் ஜனயன் பிபேத. ஜனயன உத்பாதயன் அர்த்தம், உண்டு பண்ணிண்டு. எதை உண்டு பண்ணிண்டு? பிரத்யன விஸ்வாசத்தை உண்டு பண்ணிண்டு. பிரத்யம் ஜனயன், அவனிடத்துல விசுவாசம் இல்லை இல்லையா? யாரிடத்துல? சுக்ரீவனுக்கு. அந்த விசுவாசத்தை ஏற்படுத்திண்டு ஒரே ஒரு அம்பு மூலமாக கிம் ஜனயன்னு பிபேத பிரத்யம் ஜனயன்னு அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணிண்டு ராமஹா ஏகேன மகேஷனா கிம் கிம் பிபேத. சரி, என்னென்னலாம் துளையிட்டுன்னு போச்சு? ராமஹா ஏகேன மகேஷனா சப்தசாலான், 7 மரங்கள். கிரிம், கிரிம்னா மலை. ரசாதலம் இல்லையா, அதுவும் பிபேத. கஸ்ய பிரத்யம் ஜனயன்? ராம யாருக்கு இந்த விசுவாசம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார். சுக்ரீவஸ்ய பிரத்யம் ஜனயன் பிபேத. சுக்ரீவனுக்கு என்ன ஏற்படணும்? விசுவாசம் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணாரு? பிபேத அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்வயா ததா பிரத்யம் ஜனயன் ஏகேன மகேஷுனா சப்தசாலான் கிரீம் ரசாதலம் ச புனः பிபேத. இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்த்துடலாம். பாருங்க. பிரதிபதார்த்தா புனశ్చ, புனశ్చனா அகைன் அர்த்தம், மறுபடியும். அபிச்ச பிரத்யம், இப்போ அந்த தன்னுடைய பாதாங்குட்டேன சிக்ஷேப, அவனுடைய சரீரத்தை துந்துபேகே காயத்தை அஸ்திய தசயோஜனம் சிக்ஷேப, அப்படியும் அவனுக்கு ஏற்படலன்றதுக்காக மறுபடியும் என்ன பண்றார்? பிரத்யம் விஸ்வாசம், பிரத்யன விஸ்வாசம் நம்பிக்கையை ஜனயன் உண்டு பண்றதுக்காக. ததா தஸ்மின் காலே அப்பொழுதே ஏகேன ஏவ ஒரே ஒரு மகேஷனா நம மகதா பானேன சப்தசாலான சப்தசங்கியகான சாலகுக்ஷான கிரிம் பர்வதம் ச ததா ரசாதலம் நம்ம அதோலோகம் பாதாள லோகம் வரைக்கும் அந்த அம்பானது போயிட்டு விபேத இல்லையா, துளையிட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுது? சிதைத்து நேரம் மறுபடியும் அவருடைய அந்த தூணின்னு சொல்லக்கூடிய அம்புகள்லாம் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருது. இப்படிப்பட்ட பராக்கிரமம் பொருந்தியவர் யாரு? ராமஹா. இதை யார் இடத்துல காண்பிக்கிறாரு? சுக்ரீவனத்தை காண்பிக்கிறார். எதற்காக? அவனுக்கு விசுவாசம் ஜனயன் உண்டு பண்றுவதற்காக. ராமஹா ஸ்வபல விஷயே சுக்ரீவஸ்ய சந்தேகம் ஞாத்வா தஸ்மின் விஸ்வாசம் ஜனயன் ஏகேன ஏவ பானேன சப்தசாலானே தத்ர வித்யமானம் பர்வதம் ததாச்ச ரசாதலம் விதாரயாமாச அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய நாம மொத்தம் 3 ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 64, 65 அண்ட் 66 இல்லையா? பாருங்கோ, நம்ம மெல்ல மெல்ல வந்தாச்சு. இன்னும் ஒரு 34 ஸ்லோகாஸ் தான் இருக்கு. நம்ம 66 ஸ்லோகாஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம மீதமுள்ள ஸ்லோகங்களையும் இவர நாட்களில் மெல்ல மெல்ல பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. ஆகாங்ஷா அப்படிங்கிறத எழுதி பாருங்கோ, படிச்சுட்டே வாங்கோ. அப்போதான் நமக்கு பரீட்சையில் அதெல்லாம் நல்லா பண்ண முடியும். நான் அந்த கேள்வியை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது சொன்னேன், இந்த தீபாவளி விராமம் இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. நான் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯಲ್ಲಿ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ.